Hi friends, welcome to Clickbox Tamil. இந்த வீடியோவில் Microsoft Office உடைய 3 best and free alternative softwares பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் காட்டுற 3 alternative softwareமே லைஃப் லாங் ஃப்ரீயாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் விண்டோஸ் சிஸ்டம்ஸில் பைரசி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சாஃப்ட்வேர் எவ்வளவோ பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்து உங்களுக்கு பிடிச்ச ஆல்டர்னேட்டிவ் சாஃப்ட்வேரை உங்களுடைய சிஸ்டமில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2021 எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இப்போது 3 பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் சாஃப்ட்வேர்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேராக WPS ஆஃபீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். WPS ஆஃபீஸ் ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ன்றதால நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கிற டவுன்லோட் லிங்கை யூஸ் பண்ணி WPS ஆஃபீஸை அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணுங்கள். அண்ட் இந்த சாஃப்ட்வேர் விண்டோஸ், மேக், லைனக்ஸ், ஆண்ட்ராய்டு அண்ட் iOS அவைலபிளாக இருக்குது. டவுன்லோட் பண்ண WPS ஆஃபீஸை இன்ஸ்டால் பண்ணுங்கள். அண்ட் WPS சாஃப்ட்வேரில் வேர்ட், எக்ஸல், பவர்பாயிண்ட் அண்ட் பிடிஎஃப்னு 4 ஆப்ஸ் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ வேர்ட், எக்ஸல் அண்ட் பவர்பாயிண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். வேர்ட் டாக்குமெண்ட்டுடைய இன்டர்ஃபேஸ் சேம் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் மாதிரி இருக்கிறதால நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். வேர்ட், எக்ஸல் அண்ட் பவர்பாயிண்ட் உடைய இன்டர்ஃபேஸ் சேம் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் மாதிரியே இருக்கிறதால நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். அதனால் WPS ஆஃபீஸையும் நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் ஃப்ரீயாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்ததாக SoftMakerுடைய ஃப்ரீ ஆஃபீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஃப்ரீ ஆஃபீஸ் சாஃப்ட்வேரும் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ன்றதால நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். இங்கே ஃப்ரீ டவுன்லோடுன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி SoftMakerுடைய ஃப்ரீ ஆஃபீஸ் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுங்கள். அண்ட் இப்போது டவுன்லோட் பண்ண ஃப்ரீ ஆஃபீஸ் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃப்ரீ ஆஃபீஸ் சாஃப்ட்வேர்லையும் வேர்ட், எக்ஸல் அண்ட் பவர்பாயிண்ட் மட்டும்தான் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ ஃப்ரீ ஆஃபீஸ் சாஃப்ட்வேருடைய வேர்ட் டாக்குமெண்ட் அண்ட் பவர்பாயிண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேருடைய இன்டர்ஃபேஸும் MS வேர்ட், எக்ஸல் அண்ட் பவர்பாயிண்ட் மாதிரி இருக்கிறதால நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். அதனால் இந்த ஃப்ரீ ஆஃபீஸ் சாஃப்ட்வேரையும் நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டரில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேர்டாக லிப்ரோ ஆஃபீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் லிப்ரோ ஆஃபீஸும் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ன்றதால உங்களுடைய சிஸ்டமில் நீங்கள் ஈஸியாக ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த லிப்ரோ ஆஃபீஸ் சாஃப்ட்வேர் விண்டோஸ், மேக் அண்ட் லைனக்ஸ்க்கு ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டுடைய அஃபிஷியல் டவுன்லோட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ டவுன்லோடுன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி லிப்ரோ ஆஃபீஸை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ லிப்ரோ ஆஃபீஸ் சாஃப்ட்வேருடைய இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த சாஃப்ட்வேர்லேயும் வேர்ட், எக்ஸல் அண்ட் பவர்பாயிண்ட் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. ஸோ லிப்ரோ ஆஃபீஸ் ஆப்ஸுடைய இன்டர்ஃபேஸும் மைக்ரோசாஃப்ட் மாதிரியே இருக்கும். அதனால் ஈஸியாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோவில் காட்டின பெஸ்ட் 3 ஆல்டர்னேட்டிவில் நீங்கள் பெஸ்ட்டாக ஃபீல் பண்ண ஆல்டர்னேட்டிவை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி இந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.